ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம தல அஜித் குமாரோட விடாமுயற்சி படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டா ஃப்ளாப்பா இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ட்ராக்கர்ஸ் இந்த படம், அதாவது நம்ம விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேட்டர் ஓனர்ஸ், அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லாஸை கொண்டு சேர்க்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம தல அஜித் குமாரோட விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா February 6 தேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. என்னதான் மிக்ஸ்டு ரிவ்யூ இந்த படத்துக்கு கொடுத்தாலுமே பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இந்த படம் இப்போ வரைக்குமே வேர்ல்டு வைடா எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 120 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 180 கோடியிலேருந்து 200 கோடி வரைக்கும் போட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நிறைய கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா 90 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஷேர் 90 கோடிக்கு மேலே எடுத்தாதான் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் இந்த படத்தை வாங்கி தியேட்டரில் ரன் பண்ணுற தியேட்டர் ஓனர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். பட் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷேர் அரௌண்ட் 60 crores தான் வந்திருக்கான். ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே தியேட்டர் ஓனர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் மூலமாக 30 கோடி லாஸை சந்திக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான லைக்கா ப்ரொடக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாஸை தான் சந்திக்க போகிறாங்க. ஏன்னா இந்த படத்தை 180லேருந்து 200 கோடி வரைக்குமே போட்டு எடுத்திருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 120 கோடி தான் வந்திருக்கு. அடுத்த எண்ட் ஆஃப் த ரன் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஓவரால் பார்த்தீங்கன்னா 150லேருந்து 160 crores வரைக்கும் தான் வரும்னு சொல்லப்படுது. ஒரு நல்ல கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிமாக இப்படி நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ஃப்ளாப் பண்ணிட்டாங்களே. தமிழ் ஆடியன்ஸ் மட்டுமே இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்க எந்த ஸ்டேட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் அவ்வளோவா பெருசாக ஓடல. நம்ம அஜித் மாதிரி டைரோன் ஆக்டர்லாம் இந்நேரம் இந்த மாதிரிலாம் படம் கொடுத்துருந்தா இந்நேரம் வேர்ல்டு வைடாக 200 கோடியாச்சும் எடுத்துருக்கணும். பட் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படம் வெறும் 120 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பரவாயில்ல. பட் எனிவே தல அஜித் குமார் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிமான குட் பேட் அக்லி படம் மூலமாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சரியான கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் கைஸ், இதோட இந்த வீடியோ ஆஃபீஸாக முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in our next video.